பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அன்பானவர், அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர், ஒரு நாளும் கைவிடாதவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் செயல்படுவார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் இயங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்கள் விடுகிற பெருமூச்சை கேட்கிறவர். எல்லா ஏக்கங்களையும் எல்லா வேண்டுதல்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்கள் கேட்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி இப்பொழுது எழுந்து அவன் கேட்டதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல கர்த்தர் நமக்காக எழுந்து தேவன் நமக்காக உதவி செய்கிற தேவன், நாம் கேட்கிறதை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் அறிந்திருக்கிறோமே. அங்கு பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து அங்கு சொல்லப்பட்ட இடத்தில், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்து அவர்கள் வேதனைப்பட்ட நேரத்திலே அவர்கள் விட்ட அந்த பெருமூச்சு கர்த்தருடைய சன்னிதானத்திலே அங்கே எட்டினது. கர்த்தர் அவருடைய அந்த பெருமூச்சை ஒரு ஜெபமாக ஏற்றுக்கொண்டார். அவர்களை விடுவிக்கும்படிக்கு இறங்கினார். தேவன் நமக்காக இறங்குகிற தேவன், அவர் இரக்கம் செய்கிற தேவன். இஸ்மவேல் அழுத பொழுது அவனுடைய அந்த அழுகையை தேவன் ஜெபமாக ஏற்றுக்கொண்டாரே, ஒரு பெரிய ஒரு சந்ததி அவனுக்கூடாக வரும்படிக்கு தேவன் அவனுடைய அந்த அழுகையை கர்த்தர் ஜெபமாக ஏற்றுக்கொண்டார். நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய ஏக்கங்கள், பெருமூச்சுக்கள் எல்லாம் தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக உதவி செய்வார். கர்த்தர் நமக்காக கிரியைகளை நடப்பிப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தேவ சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே அவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீ நல்லவர். உம்முடைய கிருபைகள் என்றும் உள்ளது. தேவரீர், இது நாள் வரையிலும் நீ நடத்தி வந்த உம்முடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுடைய ஜெபங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். அவைகள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறது. கர்த்தர், இந்த கண்ணீரை நீர் துடைத்து தேவர் எப்பொழுது நாங்கள் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ நீர் உதவி செய்வீராக. தீமைகள் தோற்று போகட்டும். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆலோசனை ஆனாலும் அவைகளை பைத்தியமாக்கி தேவரீர் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஆண்டவர், இந்த நேரத்திலும் நீர் உம்முடைய தயவினால் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.